மேடம், நான் ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம். ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு அப்டேட் பண்ணணும். எந்தெந்த பிரான்ச்ல எவ்வளவு ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் மேடம். இனிமே நான் தான் இங்க டெபியூட்டி மேனேஜர். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் பேசணும். என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்றீங்க. நான் அர்ஜுனோட வருங்கால மனைவி. இந்த எதிர்த்து பேசுற வேலைலாம் என்கிட்ட வேணாம். சாரி மேடம், எனக்கு தெரியாது. மேடம், அந்த டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. தாம்பரம் பிரான்ச்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, வடபழனி பிரான்ச்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, திருவற்றியூர் பிரான்ச்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எக்ஸஸ் ஆன ஸ்டாக்க நான் எங்க அனுப்பணும்னு சொல்லுங்க மேடம். என்னாச்சு மேடம், ஏன் முழிக்கிறீங்க? இல்ல, ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருந்து கால் பண்ணி எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதானே, கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, ரமேஷா? ஆமா சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே சார். அப்படியே லைன்ல இருங்க ரமேஷ். ஓகே சார். ஹலோ, நான் தான். சென்னையில எந்தெந்த குடோன்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன? அப்படியே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சொல்லுங்க. நோட் பண்ணீங்க ரமேஷ். தாம்பரம் 4 டன். சரி சார். திருவொற்றியூர் 7 டன். ஓகே. வடபழனி 8 டன். ஓகே சார். எக்ஸஸ் ஸ்டாக் எல்லாம் பூந்தமல்லி குடோனுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ஓகே சார். ஓகே ரமேஷ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஆமா, பேசுனது யாரு? ஸ்டாக் மேனேஜர் ரமேஷ் மேடம். எனிவேஸ், அவரை எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிடுங்க. உனக்கு தெரியலன்னு தானே அவங்கிட்ட பேசிருக்காங்க. அப்புறம் நீ என்கிட்ட பேச சொல்லுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்கங்கற. நாளைக்கு எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன். கிழிச்ச ஒன்னும் தெரியல. பரவாயில்லையே உத்தமன், ஸ்டாக் பேலன்ஸ பத்தி இவ்ளோ டீடைலா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சூப்பர் உத்தமன். நீங்க வேற மேடம், எனக்கு இத பத்தி எந்த காலத்துல என்னைக்கு தெரிஞ்சிருக்கு? நானே வசு மேடத்துக்கு போன் பண்ணி தான் எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணேன். என்னது, வசு கிட்ட கேட்டீங்களா? நினைச்சேன். மார்கழி மாசத்துல பெருமாள் கோவில் வாசல்ல நின்னு உண்டை கட்டி வாங்க தானே நீ லாயக்கு. இவ்வளவு விவரமா பேசுறியே பா. மம்மி, என்ன மம்மி யோசிச்சுட்டு இருக்கா? இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தானே வெய், அந்த கிளவி சொன்ன மாதிரி நம்ம அமெரிக்காக்கு தான் போயாகணும். அது இல்லடி, என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்க. இத பாரு, நான் போறேன், பின்னாடியே வா. உத்தமன், சொல்லுங்க மேடம். மீட்டிங்ல பேச வேண்டிய எல்லா விவரத்தையும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். ஓகே மேடம். அத பிரிண்ட் அவுட் எடுத்து அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க மேடம். பசு, என்னம்மா இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்ல மேடம், ஆபீஸ் வேலையெல்லாம் வீட்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? சரிம்மா, பாரு. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன இந்திரா இப்படி கேட்டுட்ட? எதுவா இருந்தாலும் சொல்லு. எனக்கு கொஞ்ச நாளாவே மனச அரைச்சிட்டு இருந்த விஷயம். உங்களுக்கு உடம்பு சரியாகட்டுமேனு தான் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? நட்சத்திரா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. அண்ணன் வீட்டு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் அமெரிக்கால இருந்தே வந்தேன். ஆனா அது நடக்காது போல இருக்கே. அதெல்லாம் நீ முடிவு பண்ண வேண்டாம் இந்திரா. கல்யாணங்கிறது கடவுள் செயல்மா. நீதான் பாத்துக்கிட்டே இருக்கி இங்க என்ன மாதிரி காரியம் எல்லாம் நடக்குதுன்னு. அதனாலதான் சொல்றேன், மனசுக்குள்ள அண்ணன் குடும்பத்துடைய உறவு விட்டு போயிடக்கூடாது. அன்னிக்கு சம்மந்தி ஆகணும்ன்ற ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. நீ அதனாலதான் நான் திரும்பவும் அமெரிக்காக்கே போயிடலான்னு இருக்கேன். என்ன இந்திரா இது?
இப்படி திடுதிப்புன்னு நீயே ஒரு முடிவு எடுத்துட்ட? என் வீட்டுக்காரரோட கூட பிறந்த தங்கச்சி நீ, இந்த வீட்டு பொண்ணு. அவர் உன் மேல எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் வச்சிருந்தாரோ அதே அளவு அன்பும் அக்கறையும் நானும் வச்சிருக்கேன். கம்பெனியோட வருமானத்துல இருந்து எல்லா வகையிலையும் நான் எனக்குன்னு தனியா எதுவும் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? அதுலலாம் எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா பணம் இருந்தா மட்டும் போதுமா? அதை விட உறவு முக்கியம் இல்லையா? அதுவும் நடக்கும் இந்திரா. அர்ஜுன் இல்லைன்னா என்ன, ஆனந்த் இருக்கான்ல. இந்த குடும்பத்துக்கு நட்சத்திரா கண்டிப்பா மருமகளா வருவா. நீ எனக்கு 2வது சம்பந்தி ஆகத்தான் போற, போதுமா? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ஆனா வாய் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்ல அண்ணி. அதான் எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. என்ன இந்திரா இப்படி சொல்ற? ஆமா அண்ணி, நட்சத்திராவ அர்ஜுனுக்கு கட்டி கொடுக்கறன்னு கூட தான் சொன்னீங்க. ஆனா அது நடக்கலையே. அதுக்குள்ளதான் ஹாட் ஃப்ரெண்டு அது இதுன்னு கதை வேற மாதிரி போயிடுச்சே. அதான் உனக்கு எல்லாமே தெரியுமே. அதே மாதிரி இப்பவும் நடந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நட்சத்திராவுக்கு ஆனந்த் தான்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. மேடம் ஒரு நிமிஷம். மேடம், நான் ஒரு விஷயம் பேசலாமா? தாராளமா சொல்லு வசு, அந்த உரிமை உனக்கு இருக்கு. நீங்க சத்தியம் பண்ண போனதுனால உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு மேடம். தசரதன் யோசிக்காம கைகேயிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்தான் ராமர் அவர்கிட்ட இருந்து பிரிச்சுது. ஆனந்த் உங்க பையன் மேடம். உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. உங்க பேச்சை என்னைக்குமே மீற மாட்டாரு மேடம். தெரியுமா? ஆனா நீ என்ன சொல்ல வர? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவரோட உணர்வுகளுக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும் இல்ல மேடம்? அப்புறம் அர்ஜுன் சார் சின்ன வயசுல அவர் உயிரை காப்பாத்தின அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக எப்படி தவிக்கிறாரோ அதே மாதிரி ஆனந்த் மனசுலயும் யாராவது இருக்கலாம்ல. அவரோட விருப்பத்துக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும். அதனால ஆனந்த் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சின்ன மேடம் கிட்ட சத்தியம் பண்ணலாமே. வசு, என் பிள்ளைங்களோட மனசு பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு தாய் பிள்ளைங்களுக்கு என்னைக்கும் கெட்டது நினைப்பாளா? உண்மைதான் மேடம். மத்த விஷயங்கள் வேற, கல்யாண விஷயம் வேற. ஒரு தடவை தாலி கட்டினதுக்கு அப்புறம் வாழ போறது அவங்க 2 பேரு தான், நாம கிடையாதுல்ல. அதனால அவங்க கிட்டயும் கேட்டு ஒரு வார்த்தை முடிவு பண்றது தானே சரியா இருக்கும். இந்த வீட்ல ஆள் ஆளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி. இல்ல இந்திரா, வசு சொல்றதும் சரிதான். ஆனந்த கலந்துக்காம நாம் அவசரப்பட வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைங்க வேற மாதிரி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன். தேங்க்ஸ் அண்ணி. வர வர எல்லா விஷயத்திலயும் இவ தலையிடுறா. அந்த இனியா உன்னை ஆபீஸ விட்டு விரட்டினா நான் உன்னை இந்த வீட்டை விட்டே மொத்தமா விரட்டுறேன்.
பரவாயில்லையே, ஆபீஸ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருந்து கண்ணே எடுக்க மாட்டேங்கிற. நீ வேற பாட்டி, நான் Facebook பார்த்துட்டு இருக்கேன். அதான பார்த்தேன், நீதான் விளங்காதவளாச்சே. உருப்படியான வேலையெல்லாம் பார்க்க மாட்டியே. பாட்டி மரியாதை. இப்போ நான் இந்த கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜர், பார்த்து பேசு. அது எனக்கு தெரியாதா இனியா? சும்மா சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். இது பாரு இனியா, ஆபீஸ்ல வேலையெல்லாம் தெரிஞ்சா கூட நீ பார்க்க கூடாது. அதுக்குதான் தெண்டமா இவ்வளவு பேர் இருக்கானுங்களே. நீ இப்ப முதலாளி, அந்த மாதிரி நடந்துக்கணும். எல்லாரையும் அப்படியே அதட்டி உருட்டி வேலை வாங்கணும், புரியுதா? சரி பாட்டி. ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் லாவண்யா பேசுறேன். சொல்லுங்க லாவண்யா. கவர்மெண்ட் கம்பெனி சில்காட் கான்ட்ராக்டுக்கு டெண்டர்ல ஃபைனல் ரேட் கோட் பண்ணனும். எவ்வளவு ரேட் கோட் பண்ணனும் மேடம்? ஏய், யாரடி போன்ல? யாரோ அசிஸ்டன்ட் மேனேஜர் லாவண்யாவா. டெண்டருக்கு அமௌண்ட் கோட் பண்ணணுமா? எவ்வளவு கோட் பண்ணணும்னு கேக்குறேன். யாரடி அவ? நம்ம கிட்ட வேலை பாக்குறவ நம்மளே கேள்வி கேக்குறாளா? அவளை முதல்ல இந்த ரூமுக்கு வர சொல்லு. லாவண்யா, என் ரூமுக்கு வாங்க. ஓகே மேடம். இனியா, இனிமே இப்படிதாண்டி பேசணும். இனிமே டெய்லி ஆபீஸ்க்கு வந்ததும் எல்லாரையும் கூப்பிட்டு உன் கேபினுக்கு வெளியே நிக்கவே. தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம அப்பப்ப கூப்பிட்டு பேசிக்கலாம். இல்லன்னா இன்டர்வெல்ல வேற பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாட்டி, அது இன்டர்வெல் இல்ல, இன்டர்காம். ஏதோ ஒரு கம் இருந்துட்டு போட்டுமே. எப்படி கதவை தட்டுறது? டொக்கு டொக்கு டொக்குன்னு உள்ள வர வேண்டியதானே? கதவெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வா வா வா. ஏய், என்னது? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம முதலாளி அம்மா எதிரில வந்து உட்கார்ற. எந்திரி எந்திரி எந்திரி, அடச்சே எந்திரி. முதல்ல முதலாளி அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு கேளு. ஓகே மேடம். சாரி மேடம். எனக்கு இல்ல, அவங்க தான் முதலாளி அம்மா. சாரி மேடம். டெண்டருக்கு இன்னைக்கு கடைசி நாள். இரு இரு இரு, இத்தனை நாள் வேலை பார்க்காம என்ன வெட்டி முடிச்சுக்கிட்டே இருந்த, கடைசி நேரத்துல வெத்தலை பொட்டி தூக்கிட்டு வர. என்ன வேலை பாக்குறீங்களோ? இது வெத்தலை பொட்டி இல்ல மேடம், லேப்டாப். இருக்கட்டும் இருக்கட்டும், பாக்குறதுக்கு இது வெத்தலை பொட்டி மாதிரிதான் இருக்கு. மேடம், எப்பயுமே பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் கடைசியில தான் வசு மேடம் கோட் பண்ணுவாங்க. ஏன்னா போட்டி கம்பெனில இருந்து சமயத்துல நமக்கு அவங்க எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் மேடம். அதை வச்சு குறைச்சு போட்டு வசு மேடம் டெண்டரை ஓகே பண்ணிடுவாங்க. இது பாரு, எதுக்கு இப்ப தேவையில்லாம வசுந்தராவை இழுக்கிற? இந்த வேலையெல்லாம் நீ தான் பாக்கணும். அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. மேடம், டெண்டர் மேட்டர்லாம் சீக்ரெட். எப்பயுமே வசு மேடம் தான் இதுல முடிவெடுப்பாங்க. அவங்க இல்லாததுனால இப்ப நீங்க தான் மேடம் சொல்லணும். ஏய், திரும்ப திரும்ப எதிர்த்து பேசிட்டு இருக்க. போய் கிரேப் ஜூஸ் எடுத்துட்டு வா. கேண்டீன்ல இருக்க போய் வாங்கிட்டு வா. மேடம், நான் இந்த ஆபீஸோட அசிஸ்டன்ட் மேனேஜர். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ். என்ன போய் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றீங்க? ஏய், இனிமே எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும். சொன்னது செய். போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம், எடுத்துட்டு வரேன். இந்த பாருனியா, பாத்துக்கோ. இந்த மாதிரி தான் வேலைக்காரங்களை எல்லாம் மிரட்டணும், உருட்டணும். அப்பதான் ஒழுங்கா வேலை பாப்பாங்க. சரி பாட்டி. எல்லாத்தையும் என்கிட்டயே கத்துக்க. ஆனா நீ மட்டும் நல்ல பேர் வாங்கிக்க. அப்பப்ப நான் குடுக்கற டிப்ஸுக்கெல்லாம் என்ன ஏதாவது கொஞ்சம் கவனிக்கலாம்ல. பண்றேன் பாட்டி, கொஞ்ச நாள் இரு. ஆமா, கான்ட்ராக்ட் அமௌண்ட் எவ்வளவு? 1 கோடி மேடம். 1 கோடியா? 1 கோடிக்கு முதல்ல எத்தனை சைபர்? ஐயோ, என் ஜாதகத்துல கோடி கோடியா பிசினஸ் பண்ணணும்னு இருக்க போல இருக்கு. ஏய், தள்ளு தள்ளு தள்ளு, அப்படி வா. ஓரமா நில்லு. ஏய் இனியா, உனக்கு செம சான்ஸ் கிடைச்சிருக்குடி. இந்த கான்ட்ராக்ட் நீ எப்படியாவது லபக்குன்னு தாவி பிடிச்சிடணும். இந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்ல நீ 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சு காட்டணும். 1 கோடியை போட்டு 3 கோடி ரூபாய் எடுக்கணும். எப்படி ஐடியா? சூப்பர் பாட்டி. ராசாத்தி, இது பாரு, இந்த கான்ட்ராக்ட 3 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணு. என்ன லாவண்யா, கான்ட்ராக்ட 3 கோடிக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 3 கோடியா? அவ்வளவு ஃபிக்ஸ் பண்ண கூடாது மேடம். எப்பயுமே குறைச்சு கேட்டாதான் நமக்கு கான்ட்ராக்டே கிடைக்கும். ஏய், என்ன எதுதா பேசுற? ஆமா, முதலாளி அம்மா சொன்னா அதை கேட்டுக்க. அதான் உன் வேலைக்கு நல்லது. என்ன புரியுதா? முதல்ல அந்த கான்ட்ராக்டுக்கு 3 கோடி போட்டு அனுப்பு.
மேடம் சொன்னா கேளுங்க மேடம், அவ்வளோலாம் ஃபிக்ஸ் பண்ண கூடாது. 1 கோடின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கப்போ நமக்கு 20 லட்சம் தான் லாபம் கிடைக்கும். அதனால 1 கோடியே 15 லட்சம் அல்லது 1 கோடி 20 லட்சம் வரைக்கும் தான் கோட் பண்ணணும். அப்பதான் நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்படியெல்லாம் போட முடியாது. இந்த கான்ட்ராக்ட் கை நழுவி போக கூடாது. இப்பதான் நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். அதனால இந்த கான்ட்ராக்ட எப்படியாச்சும் நான் வாங்கியே தீருவேன். இத பாரு லாவண்யா, வசு சொன்னா நீ கேப்பல? கேப்ப மேடம். இப்போ வசு பொசிஷன்ல இருந்து நான் சொல்றேன், கான்ட்ராக்ட நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணு. உன்னால முடியாதுல்ல? சரி, அப்போ அதை என் மெயில்ல இருந்து நான் அனுப்பிக்கிறேன். இவ்ளோ அமௌண்ட் கோட் பண்றாங்களே, இது அர்ஜுன் சாருக்கும் வசு மேடம்க்கும் சொல்லலாமா? ஆஹா, சொல்லக்கூடாது. இந்த குண்டு பொம்பளை தாறுமாறா பேசிட்டு இருக்கு. நம்மள போட்டு கொடுத்து அப்புறம் வேலையில இருந்து தூக்குனாலும் தூக்கிடும். ஓகே மேடம், நான் போலாமா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒழுங்கா உன் சீட்ல உட்கார்ந்து வேலையை பாரு. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது. இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். ஆனா என்ன, மஞ்ச தேய்ச்சி குளிச்சாளாம் மருமக, மயங்கி நின்னு பார்த்தாளாம் மாமியார். மேடம், மருமக மஞ்சள் தேய்ச்சி குளிச்சத மாமியார் மயங்கி நின்னு ஏன் பார்க்கணும்? எனக்கு புரியலையே மேடம். பழமொழி சொன்னா ரசிக்கணும். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? இப்பதானே என்ன பாத்திருக்க, நாளையில இருந்து பாரு. நாளைக்கு எப்படி மேடம் இருப்பீங்க? எது எடுத்து பேசிட்டு இருக்க? இனியா, இவள வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுமா? ஐயோ வேணாம் மேடம், நானே போயிடுறேன் மேடம். போ. இனியா, சூப்பரா ஒரு வேலை பாத்திருக்க நீ. இந்த கான்ட்ராக்ட்ல மட்டும் நமக்கு 2 கோடி ரூபாய் லாபம் கிடைக்க போகுது. எனக்கு ஏதாவது கொஞ்சம் தட்டி விடுவேல்ல? ஜூஸ் குடி. வாவ், உத்தமன், வெரி ஹாப்பி நியூஸ். இனியா வந்த அன்னைக்கு கலக்கிட்டா. அந்த சில்கா டெண்டர் இருக்குல்ல, அது ஓகே ஆயிடுச்சு. ஃபேக்ஸ் வந்திருக்கு. வாங்க போய் விஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. இனியா, கம் கம் கம். போ 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 போடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நமக்கு டெண்டர் ஓகே ஆயிடுச்சு. ஓ அப்படியே அர்ஜுன்? எஸ், தேங்க்யூ அர்ஜுன். அர்ஜுன் தம்பி, இனியா ஆபீஸ்க்கு வந்த முத நாளே உங்க பாக்கெட்ல 2 கோடி. வழக்கமா இவ பாக்கெட்ல இருந்து தான் லவட்டுவா. இப்பதான் முதல் முறையா கொடுத்திருக்கா. பாக்கெட்ல எல்லாம் 2 கோடி வைக்க முடியாது ஆண்டி. வேணா பக்கெட்ல வேணா வைக்கலாம். டேய், இது என்ன சிக்கனா பக்கெட்ல கொண்டு போறதுக்கு? பணம் பணம் உத்தமா. வேலைக்கு வந்த முத நாளே நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு டெண்டரை ஓகே பண்ணி கொடுத்திருக்க. சோ ஆல் தி கிரெடிட் கோஸ் டு யூ. அதுவும் 2 கோடி ரூபா தம்பி. இது ஆரம்பம் தான் அர்ஜுன். இனிமே பாருங்க, கோடி கோடியா வந்து கொட்டும். எல்லாம் வசுந்தராவால தான் செய்ய முடியும்னு சொல்வீங்க. இப்ப பாத்தீங்களா, கலக்கிட்டேன். அர்ஜுன் தம்பி, இவ்ளோ பணத்தெல்லாம் இங்க போட முடியாது. நம்ம கம்பெனிக்கு அமெரிக்கா பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும். நீங்க போய் அங்க பணத்தை போட்டு வரீங்களா? நீ எடுத்துட்டு போய் பணத்தை அப்படியே ஆட்டை போடலான்னு பாக்குறியா? தம்பி, துப்பாக்கிக்கு வேலை வச்சிராத. எனக்கே துப்பாக்கியா? வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ். என்ன மிஸ்டர் உத்தமன், எதுக்கு எடுத்தாலும் வசு வசுன்னுவீங்க? இப்ப பாத்தீங்கல்ல, நான் வந்த நாள்லயே 2 கோடி லாபம் சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன். அதுக்கு தானே மேடம் இந்த வாழ்த்துக்கள். மேடம், ஒய் சோகம்? மேரா பேட்டா ரொம்ப பர்ஃபெக்ட். ஆனா ஓ லடுக்கி கிறுக்கி. ஏ பகவான். ஏ உத்தமா, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கான்ட்ராக்டே போட்டோம். எனக்கு வாழ்த்தல சொல்ல மாட்டியா? வாழ்த்துக்கள் ஆண்டி. தேங்க்யூ. என்னமோ நடந்திருக்கு. இது 2ம் சேர்ந்து கான்ட்ராக்டை சக்சஸ் பண்ணிருக்கா. வாய்ப்பே இல்லையே. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. என்ன உத்தமன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு மெயில் அனுப்பணும். வாங்க. சரிங்க தம்பி. கீப் இட் அப், கீப் இட் அப். ஓகே, பாருங்க மேடம். வாவ், நிஜமாவே சூப்பர் இல்ல உத்தமன்?
3 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுல இவங்களுக்கு மகிழ்ச்சியா? என்ன உத்தமன், கான்ட்ராக்ட் வேல்யூ 1 கோடி ரூபாய் தான். ஆனா இங்க 3 கோடி ரூபாய்க்கு டெண்டர் சைன் பண்ணிருக்கோம். அது 2 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது இல்ல? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா உத்தமன், நமக்கு 2 கோடி ரூபாய் லாஸ். நினைச்சேன். உனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் உறுதி. பாட்டி என்ன வசுந்தராவை ஆபீஸ்க்கு வரவிடாம பண்ணிருக்கேன். எனக்கு கொடுக்காம நீ மட்டும் அல்வா சாப்பிடுற. உனக்கா? தோ கொஞ்சமா சாப்பிடு. என்ன இந்தா. இனியா என்ன பண்ணி வச்சிருக்க? வாங்க தம்பி, அல்வா சாப்பிடுங்க. வந்த முத நாளே வெற்றிகரமா 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம்ல, அதுக்குதான் இந்த ட்ரீட். மூஞ்சி என்ன இனியா? யார கேட்டு 3 கோடி கோட் பண்ண? ஏன் அர்ஜுன், கரெக்டா தானே கோட் பண்ண. டெண்டர் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. எதுக்கு 3 கோடி கோட் பண்ண? நமக்கு 2 கோடி லாபம் இல்ல நஷ்டம்.